அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு நிகழப்போகும் 5 அதிசய திருப்பங்களாக எவையெல்லாம் இந்த மே மாதத்தில் அமையப் போகின்றன? மே மாதம் பிறந்தவுடனே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிகழப்போகிறது? அதிலும் இந்த மே மாதம் பிறக்கக்கூடிய வேலை என்பது முழு நிலவாக சித்ரா பௌர்ணமியாக மே மாதத்தின் முதல் நாள் அமைந்திருக்கிறது. மே மாதத்தில் முழு நிலவாக வலம் வரக்கூடிய சந்திரன் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே சிறப்பானதாக ஆட்சி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான குரு உச்சபலம் பெறுவது, செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது என சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் அமைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடுவதோடு மட்டுமல்லாது பல அதிசய திருப்பங்களாக மிக பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை விட பெரிய அளவிலான சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து நிச்சயமாக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 5 உச்சபலம் பெற்று ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகிறாருங்க குரு பகவான். எனவே மீனராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதோடு பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சிறப்பானதாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் மேம்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகும். எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான காரிய தடைகள் விலகுவதோடு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 உச்சம் பெற்று ராசியின் அதிபதியான குரு ஜென்மராசியை பார்ப்பதால் ஏராளமான நன்மைகள் உண்டு. அதில் முதலாவது அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுவது குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருந்த மிக பெரிய அளவிலான சிக்கல் அதிசய நிகழ்வாக அவை தீர்ந்து உறவு வலுப்படும் நேரமாக இந்த வேளை அமையக்கூடிய முதல் நிகழ்வாக அமைய போகிறது. இவர்கள் ஒன்று சேர்வார்களா என்று கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அமைப்பு இருந்த சூழலில் அவை நடைபெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பு இந்த மே மாதத்தில் கிடைக்க இருக்கிறது. இரண்டாவது அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுவது நீண்ட நாட்களாக ஆரோக்கிய தொல்லையில் பிடியில் மாட்டிக்கொண்டிருந்த உங்களுக்கு பரிபூரணமான உடல் சுகம் கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பு இரண்டாவது அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பதை விட குரு பகவான் ஜென்மத்தை பார்ப்பதால் பல சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக போகிறது. தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவதோடு தொல்லை கொடுத்து வந்த நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லையிலும் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான குரு உச்சபலம் பெறக்கூடிய வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உச்சபட்ச வாய்ப்புகள் நிறைவாக இந்த மே மாதத்தில் அதிசய நிகழ்வாக உங்களை தேடி வரப்போகிறது. இதுவரை கண்டிராத உச்சபட்ச வெற்றி, உச்சபட்ச வளர்ச்சி, உச்ச வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் நீங்குவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் நீங்குவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக நீங்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது. ஜென்மராசியில் சனி இருந்தாலும் 4வது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது உத்தியோகம் தொழில் ரீதியாக திடீரென புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிரந்தர வருமானம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. எனவே 4வது மிக முக்கிய திருப்பம் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சரியான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த
இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு. இருப்பினும் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருப்பதால் அளவாக முதலீடு செய்வதும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வதும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்து பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக விரயத்தில் இருக்கிறார். அவர் விரயத்தில் இருப்பதால் இந்த வேளையில் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே விளைச்சல் அதிகரிக்கலாம். கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்வது நல்லது. கேது யோகஸ்தானமாகிய 6ல் இருப்பதால் மிக பெரிய அளவில் நிகழப்போகும் அதிசய நிகழ்வாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அமைய போகிறது. அதனால் ஒரு உறவு உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் யோக வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. 5வது மிக முக்கிய அதிசய திருப்பமாக அமைவது கேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிக வலுவாக செவ்வாய் ஜென்மராசியில் இருந்து விலகி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே மிக முக்கிய திருப்பங்களில் ஒன்றாக இதுவும் பார்க்கப்படுகிறது. ஒரு குண்டுமணி அளவிலானது சொத்துக்களை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் உங்களுடைய பெயரில் பதிவு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் நீங்குவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் நிச்சயம் நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரன் 3ல் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு 4ஆம் இடத்திலும் நுழைகிறார். எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பதை விட உச்சபலம் பெற்ற 2லும் பிற்பகுதியில் 3லும் நுழைகிறார். எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியனின் அமைப்பால் பல எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. 2, 3, 4 என பல இடங்களில் விளம்பர போகிறாருங்க சந்திரன். எனவே நினைப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த அமைப்பு இருந்தாலும் துவக்கத்திலேயே மிக பெரிய அளவில் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்பை உருவாக்குகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த மாதத்தில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு.